மதியம் சிம்பிளாக லஞ்சுக்கு ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை. ஆல்ரெடி பிளான்ச் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் மட்டும் இருந்தது. கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தது. அதனால் புதினா கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு ஒரு புலாவ் மாதிரி செஞ்சிடலாம். சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் சில்லி போட்டுக்கலான்ட்டு காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு முன்னாடியே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். புலாவ் இன்னைக்கு தம்மத்தரில் தான் செய்ய போகிறேன். நல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், நெய், கொஞ்சமாக கேஷ்யூஸ், ஒரு 3-4 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்காக வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கிட்டு இருக்க கேப்பில் மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சி ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட், அது கூட ஒரு கப் நிறைய ஃப்ரெஷ் பட்டாணி, தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து தொக்கு பதத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பாஸ்மதி ரைஸ் தான் நான் இன்னைக்கு எடுத்திருந்தேன். ஒரு கப்புக்கு 2லேருந்து 2.5 கப் வரைக்கும் தண்ணி வச்சுக்கலாம். தம் மெத்தட்ல தான் செய்ய போறோங்கிறனால லைட்டா புளிப்புக்காக லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ரைஸ் சேர்த்து தண்ணிலாம் வத்தனதுக்கு அப்புறமா ஒரு தோசைக்கல் வச்சு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணால் புலாவ் ரெடி ஆயிரும். மாவு எப்போவுமே 3 kg இல்லைனா 5 kg பேக்கெட்டாக அப்படியே தான் வாங்குவேன். பெங்களூர் கிளைமேட் கண்டிஷனுக்கு பேக்கெட் வாங்கிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா இந்த கிளைமேட் நம்பவே முடியாது. திடீர்னு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நாளே மழை வரும். அதனால மோஸ்ட்லி பேக்கெட் தான் வாங்குவேன். இந்த டைம் சம்மரும் லைட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெயில் நல்லாவே அடிக்குது. அதனால வாஷ் பண்ணிட்டு வச்சா போதும், ஒரு 2 நாள் காஞ்சாவே நல்லா காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் அரைச்சிக்கலான்ட்டு வாஷ் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ண விட்டு அடுத்தது லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொள்ளு ரசம் வச்சு கொத்தரங்காய் பொரியல் தான் பிளான் பண்ணியிருந்தேன். கொள்ளு ரசம் ரெசிபி பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கொள்ளு, கொஞ்சமாக கொத்தமல்லி வறுக்காதது தான், ஜீரகம், மிளகு, மஞ்சத்தூள், ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தலையில, ஒரு பெரிய தக்காளி, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் ஜென்ரலாக பண்ணுற ரசம் மாதிரி தான். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலையில, காஞ்ச மிளகா வேணால் போட்டுக்கலாம். நான் சேர்க்கலை, மிளகுலாம் சேர்த்துருக்கனால. அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கினா சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆயிரும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கொட்டை குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. வீட்டில் இந்த குழம்பு எல்லாருக்குமே ஃபேவரட். தக்காளி, புளியெல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றி வைக்கிறனால குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கோயம்புத்தூர் சைட்லாம் இந்த கொட்டை கூட சொரக்காய் போட்டு வைப்பாங்க. சேலம் சைட்லாம் கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க. நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டு தான் வச்சுருந்தேன். லாஸ்ட் வீக் நியா நானா எபிசோட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் பார்க்கல. ப்ரோமோ மாதிரி ஒரு 1 or 2 மினிட்ஸ் மட்டும் போடுவாங்கல்ல யூடியூப்ல, அதில் தான் பார்த்துருந்தேன். பக்தி உள்ள மாமியார்கள்லாம் ஒரு சைடு, பக்தி இல்லாத மருமகள்லாம் ஒரு சைடு. நல்லாவே தான் இருந்திருக்கும் போல டாபிக், பட் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். அத்தனை பாயிண்ட்டையுமே அடிச்சு தூள் கலப்புற மாதிரி ஒருத்தங்க பேசியிருந்தாங்க. இவங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கிறது பக்திக்குள்ள இல்ல சம்பிரதாயத்துக்குள்ளன்ட்டு. அது வேணா 100% கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு பண்றோம், ஏன் இதெல்லாம் பண்றோம்னு தெரியாமலே நான்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு தான் சொல்ற மாதிரி இருக்கே தவிர இதுல பக்தி எல்லாம் இருக்கிற மாதிரி சுத்தமா தெரியவே இல்லை. இந்த ரொம்ப பக்தி உள்ளவங்களாம் அவங்க மனசுக்குள்ள ஒரு ரூல்ஸ் போட்டு செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் சாமி கும்பிட்டா மட்டும்தான் பக்தி இருக்கிறதா அர்த்தம், இல்லைன்னா பக்தி இல்லைன்ட்டு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இப்படிலாம் கரெக்டா பண்ணாதான் நல்ல பொண்ணு, நல்ல அம்மா, நல்ல வைஃப், நல்ல மருமகன் அவார்ட் வேற கொடுக்குறாங்க. மனுஷங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் நம்மளா கண்டுபிடிச்சு செய்ய ஆரம்பிச்சதுதான். இது என்னமோ ஆதி காலத்துல இருந்தே இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில பர்சனல் ஒப்பீனியன்லாம் இருக்கும். அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். பக்தி இருக்க வேண்டியதுதான். அது ரொம்ப ஓவரா முத்தி போகாம பாத்துக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். முன்னத்துக்கு இப்ப ரேட் நல்லாவே குறைஞ்சிருந்தது. ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, நல்லா பெரிய பெரிய பல்லாவும் இருந்தது. அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். பூண்டு சட்னி செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. அதுக்காகவும் கொஞ்சமாக தொளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணலான்ட்டு அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு டின்னர் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பூண்டு சட்னி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நானே 2 டைப்பில் செய்வேன். ஒரு வாட்டி என்ன பண்ணுவேன்னா, பூண்டை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு வரமிளகா, புளி, உப்பு மட்டும் போட்டு அரைச்சிருவேன். இன்னொரு டைம் பண்ணும்போது தக்காளி, தேங்காய் இந்த மாதிரிலாம் போட்டு செய்வேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இட்லியை விட தோசைக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு, வரமிளகாலாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக புளி, தேங்காய் போட்டு ஆற வச்சு அரைச்சிட வேண்டியது தான். பூண்டை இந்த மாதிரி சாப் பண்ணி வதக்கும் போது ஈஸியாக சீக்கிரமாக ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வந்துடும். ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட்க்கு மரவள்ளிக்கிழங்கும் வாட்டர் மெலானும் தான் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம்.
இன்னும் அந்த பெரிய வாட்டர்மெலன் கிடைக்கல. இந்த க்ரீன் கலரில் குட்டியாக இருக்குமே இந்த வாட்டர்மெலன் தான் கிடைக்குது. இது ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இதில் முழு சத்தும் கிடைக்குமோ என்னமோ தெரில. பட் பாப்பா ரொம்பவே அடம் பிடிச்சி கேட்டா, அதனால அந்த வாட்டர்மெலனை வாங்கியாச்சு. இந்த கிட்ஸ் எல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் வளர்த்து சேர்த்துறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போல. அப்பப்போ சீசன் மாதிரி மைண்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இந்த கிழங்கு முன்னெல்லாம் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது, சாப்பிட்டு கூட பார்க்க மாட்டா. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோனா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவா. இப்போ அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் செஞ்சுருந்தப்ப ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டா. அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லியும் கேட்டுட்டு இருந்தா. ஆனால் குழந்தையிலேருந்தே சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை இப்போ சுத்தமாக சாப்பிட்றதே விட்டுட்டா. இது எத்தனை நாளைக்கோ தெரியல. பிரேக்ஃபாஸ்ட்க்கு டெய்லியுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்தவங்க, நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் மாதிரி ஒரு 40+ ரெசிபீஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் எதுவுமே இட்லி தோசை இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸாக தான் இருக்கும். டைட்டிலுக்கு மேலே கொடுத்துருக்க கிளிக்கபிள் லிங்க்ல வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கிறப்ப பாருங்கள். அதுக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் செஞ்சுருந்தேன். குருமா வந்து ஹோட்டல் ஸ்டைலுக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. ரெசிபி உங்களோட குயிக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு காலிஃப்ளவரை மஞ்சத்தூள் உப்பு போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு குக்கரில் எண்ணெய், எல்லா பிரியாணி ஸ்பைசஸ், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தது, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பிளான்ச் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர், கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே விசில் விட்டு எடுத்தா காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும், பட் பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி லிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறனால பச்சை வாசம்லாம் எதுவும் இருக்காது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கிறேன். விசில் வந்துட்டு இருக்க கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கசகசா, முந்திரி, சோம்புத்தூள் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 3 விசில்ஸ் வந்து தானாக விசில் போனதுக்கு அப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணி அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக கரம் மசாலா, கொத்தமல்லி இலை தூவி இறக்கினா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலுக்கு வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிரும். குருமா ரெடி ஆனதுக்கு அப்புறமா சப்பாத்தியும் 1 by 1 போட்டு சூப்பராக டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த குருமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.